ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு மினி விளாக் இல்ல ஃபங்ஷன் விளாக் பார்த்தரலாமா? காலையில 6:40க்குலாம் எந்திரிச்சிட்டோம். ஆலியா பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு வாசல் கிட்ட உட்காந்துருந்தா. ஜில்லு பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டுக்கிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். 2 பேருமே எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்க. கோலம் ஜம்முன்னு இருக்குல்ல, நேரா கடைக்கு போயிட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நேரா ஜில்லுவோட மாமா வீட்டுக்கு போயிட்டேன். போன இடத்துல தேங்காய் உரிக்க விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 தேங்காய் உரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா, ஜில்லு 4 வாழைக்கண்ணு ஊனணும். அதுக்கு குழி தோண்டுங்கன்ட்டாங்க. குழி எல்லாம் தோண்டி 4 வாழைக்கண்ணுமே ஊனிட்டு நேரா குளிக்க போயிட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு 2 பேருமே ஜம்முன்னு கிளம்பிட்டோம். அதுக்குள்ளயுமே வேன் வந்துருச்சுன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. வேன்காரங்களை கூப்பிடுறதுக்காண்டி பைக் எடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன். இந்த வேன்ல தான் இன்னைக்கு நம்ம வெளியே போறோம். எங்க போறோம், என்ன பண்ண போறோம்ன்றத போக போக வீடியோல சொல்றேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜில்லு, ஆலியா, அன்பனி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. டக்குன்னு சடவன கதவை பூட்டிட்டு எல்லாருமே வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். போய் வேன்ல தான் ஏறி இருக்கும். அதுக்குள்ள என் தங்கச்சி வந்துட்டா. சோ ஜில்லு போட்டிருக்கிறது தான் குரூப் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் அவளும் மாத்திட்டு வரேன்னு 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு 9:05க்கெல்லாம் அப்படியே வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். நாங்க தான் வீட்ல இருந்து கிளம்புறோம். மத்த எல்லாத்தையுமே போற வழியில அப்படியே பிக்கப் பண்ணணும். போற வழியில இடமா ஜில்லோட மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எல்லாருமே ரெடியா தான் இருந்தாங்க. எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ஒவ்வொருத்தரையா பாருங்க. இவங்க எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு வேன் எடுத்துட்டு அடுத்தடுத்து கிளம்பிட்டோம். நேரா அம்மா வீட்டுக்கு தான் போறோம். போற வழியில என் குழந்தையாவும் என் ஃப்ரெண்டும் இவங்களும் அங்கதான் வர போறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு டைம் பார்க்கும்போது மணி 9:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாரையுமே டப்புன்னு கிளப்பி வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்த உடனே டயரு கீழே 4 எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு 9:50க்கெல்லாம் ஊரை விட்டு கிளம்பிட்டோம். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ சாதாரணமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா டீசல் அடிச்சுட்டு வண்டி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அடிச்சதே ஆட்டம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்க இருந்து நாங்க எங்க போய் ரீச் ஆகணுமோ அந்த இடத்து வரைக்கும் நிக்காம ஒரே ஆட்டம் தான். வேனுக்குள்ள இருக்கிறவங்களும் பார்க்காங்க, வேனுக்கு வெளியே இருக்கிறவங்களும் பார்க்காங்க. ஆனா ஆட்டம் மட்டும் நிக்கல. கால் வலிக்குமோ வலிக்காதோ தெரியல, கூட ஆலியாவும் சேர்ந்தே ஆடுதா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். அப்படி ஃபேமிலியா எல்லாருமே எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரியில இருக்கிற புனித அந்தோனியார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வந்து இறங்கின உடனே எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. வீட்டுல இருந்தே நாங்க காலையில சாப்பிடறதுக்குன்னு புளியோதரை செஞ்சு கொண்டு வந்தோம். ஆனா மதியானம் தான் அந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டு இருந்தோம். இந்த சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிற கேப்ல நானும் பசங்களும் போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு டோக்கன் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்படி இப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலி இங்க எல்லாரும் எதுக்காண்டி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, அன்புக்கு மொட்டை போட தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. சோ இவர் தான் தாய் மாமன். இவர் மடியில வச்சுதான் இன்னைக்கு அன்புக்கு மொட்டை போட போறோம். இங்க இவன் துள்ளுக்கு எங்கடா மொட்டை போட விட போறான்னு நினைச்சோம். பட் ஆனா எங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவ்வளவு நேரம் மொட்டை போடும்போது ஒரு பொட்டு கூட அவன் அழுகவே இல்லை. அது எங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்தது. என்ன ரீசன்னா, ஆலியாக்கு மொட்டை போடும்போது அவ அவ்வளோ அழுதா. அப்படி இப்படின்னு ஒரு வழியா 10 நிமிஷம் மொட்டை போட்டு முடிச்சிட்டோம். அது என்னமோ தெரியல, மொட்டை போட்டதுக்கு அப்புறம் அன்பு எங்க அண்ணுக்கு அவ்வளோ அழகா தெரிஞ்சான். உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இப்போ அன்போட குளியல் டைம். ஸோ அந்த கடலுக்குள்ள இறங்கி எங்க அப்பா அன்பை குளிப்பாட்டி எங்க கையில கொடுத்தாங்க. அந்த கடல் உப்பு தண்ணி அவன் மேல தெரியக்கூடாதாண்டி 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி அவனை குளிப்பாட்டி நாங்க முடிச்சிட்டோம். அப்புறம் என்னங்க, சந்தனத்தெல்லாம் கரைச்சி ஜம்முன்னு மண்டையெல்லாம் மொழி விட்டாச்சு. இப்போ ட்ரெஸ்ஸிங் டைம். புது ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு அன்பு கிளப்பியாச்சு. அதுக்குள்ள எங்க அப்பா அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே அவன் ஒரே குஷி ஆயிட்டான். அப்புறம் என்னங்க, மொட்டை போட்ட கையோட சின்னதா எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட். அவன் ஜில்லு பயங்கரமான பசி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இங்க ஒரு பக்கம் என் குழந்தைய அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிருந்தா. ஸோ இந்த கேப்ல நம்மளோட ஃபாலோவர்ஸ் குட்டீஸ்ல இருந்து பெரிய அக்கா வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட ஹாப்பியா ஒரு மூமெண்ட். இது எல்லாமே முடிஞ்ச பிறகு புனித அந்தோனியாருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கும் போது பசங்க எல்லாருமே கடலை பார்த்து ரசிச்சுக்கிருந்தாங்க. ஒருத்தர் சும்மா தள்ளி விட்டுருவேன் விளாண்டுகிட்டு இருக்கும்போது உண்மையாவே நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே கடைசியில் கடல்ல குதிச்சோம். 1 2 3ன்னு எல்லாரும் கடல்ல குதிச்சா இவன் மட்டும் குதிக்க மாட்டேன்டா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்க சும்மா விடுவோமா? அவனை கரகரனை இழுத்து உள்ள எரிஞ்சு அவன் பின்னாடியே நானுமே குதிச்சிட்டேன். எங்க நேரத்துக்கு எங்களுக்குன்னே அங்கே ஒரு போட் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதுல எல்லாருமே ஏறி ஃபன் பண்ணிக்கிருந்தோம். கடைசியா இவன் ஒருத்தனை மட்டும் மண்ணெல்லாம் போட்டு புரட்டி, அதாவது அன்போட மாமா தான், வேற யாரும் இல்ல, கடல் தூக்கி எரிஞ்சிட்டு நாங்க எல்லாருமே குளிக்க கிளம்பிட்டோம். இந்த தொட்டி தண்ணி நல்லா தான் இருந்தது. கடலுக்கு பக்கத்துல அங்கங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ சுத்தமான தண்ணி தான். குளிச்சுட்டு அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்த அந்த மூமெண்ட்ல இப்போதான் ஒரு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலெல்லாம் விட்டு கடந்து அந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டோம். அப்பதான் ஒரு விஷயத்தையே நாங்க நோட்டீஸ் பண்ணோம். மறுபடியும் வண்டியை திருப்பி கோயிலை பார்த்து போனோம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நாங்க சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அது வேற ஒண்ணும் இல்ல, அன்போட தாய்மாமே, அதாவது ஜில்லுவோட தம்பி. அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ மறுபடியும் அவனை பிக்கப் பண்றதுக்காண்டி அவ்வளவு தூரம் போயிருந்தோம். ட்விஸ்ட் என்னன்னா, அவன் போனுமே எங்க வேன்ல தான் இருந்தது. வந்த எல்லாருக்குமே பயங்கரமான சிரிப்பாய் போச்சு. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். அன்பா போய் அடிக்கிற காத்துக்கு ஜம்முன்னு எங்க அம்மா மடியில படுத்து தூங்கிட்டான். இவங்க எல்லாருமே மறுபடியும் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு ஓரமா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அங்க தூங்க ஆரம்பிச்சவன் தான் மேலப்பாளையம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எந்திக்கவே செஞ்சேன். வேணா ஒரு ஓரமா அப்படியே நிறுத்திட்டு போற வர ஆட்டோ எல்லாத்தையுமே மறைச்சிக்கணும். எதுக்காண்டின்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு இடத்துல பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தோம். அதை வாங்க போறதுக்கு தான் ஆட்டோவே கூப்பிட்டுருந்தோம். இந்த பிரியாணியை வாங்குறதுக்கு நான் 12 மணிக்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். நாங்க
நாங்க வாங்க வரும்போது மணி 4 கிட்ட ஆயிருச்சு. பிரியாணி கூட காம்ப்ளிமெண்டரியா முட்டை, ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வான்னு எல்லாமே வந்திருந்தது. அங்க இருந்து அப்படியே வண்டி எடுத்துட்டு நேரா ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிருச்சு. நான் கரெக்ட்டா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது மணி 4:30 கிட்ட ஆயிருச்சு. வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சாச்சு. ஸோ கடைசியா ஃபைனலா எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு இந்த ஃபங்ஷனும் முடிஞ்சுச்சு. கூடவே வீடியோவும் முடிஞ்சுச்சு.